வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து இதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது. நம்ம அண்ணனோட மனைவியான கைவிழி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இது எங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்துல சொத்து பிரச்சனை இருக்கு. காளிமுத்து அவர்களுடைய சொத்து பிரிக்கணும் அப்படின்ற இருந்துகிட்டு இருந்தது. கொடைக்கானல்ல இருக்கு. அதுல 2 குடும்பம் காளிமுத்து அவர்களது. அதுக்காக பிரிக்கிறது பெரிய இருந்தது. மதுரைக்குள்ளாக அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு அது ஹோட்டல், அது பெரிய ஹோட்டல் இல்லை, உண்டு உறைவிட ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது. அது தங்கறதுக்கு மட்டும் அங்க இருந்துக்கலாம். சாப்பாடு சொன்னா சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. இன்னும் 2-3 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிக்கக்கூடிய இடத்த ஒரு இடம் கயல்வெளிக்கு வருது. அதில் அந்த இடத்த தான் இவங்க பேர்ல அன்னைக்கு புதுசா வாங்குற மாதிரி பதிவு பண்றாங்க. இது எப்படி வாங்கினாரு, இந்த சொத்து எப்படின்னு வந்தது? முதலமைச்சர் சந்திச்ச பிறகுதானே. சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் முத்து இறந்த பிற்பாடு முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அதுக்கு முந்தின காலகட்டத்திலே அந்த இடம்லாம் அவங்க பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிஞ்சிருந்தது. இது எப்படிலாம்